फिर उठा फिर गिरा लेकिन चलना नहीं सीखा। அடே தம்பு வாடா. நான் தான் ஊருக்கு புதுசு, ஸ்டேஷனுக்கு வாடான்னு எழுதி இருந்தேன்ல, இப்படி பண்ணிட்டியாடா? இருக்கிறது ஒரே பேண்ட், துவைச்சு காய போட்டேன், காயல. நீதான் வந்துட்டிய, வாடா. எதுல வந்த? ஆட்டோல வந்தேன். அது பேர் ஆட்டோ இல்லடா, பட்பட்டி. பாத்ரூம் எங்க இருக்கு? அதோ கடைசியில வேலை கிடைக்கலன்னு டெல்லி வந்து சேர்ந்துட்ட. 8 வருஷமா தேடுறேன்டா, ஒண்ணும் கிடைக்கலையே. நீ தாண்டா உண்மையான இண்டியன், பெருமைப்படு. இந்த தடவை ஒரு எம்பியோட சிபாரிசோட வந்திருக்கேன். இந்த எலெக்ஷன்ல எந்த கவர்மெண்ட் வரப்போகுதோ அவசரப்படுறியே. பரவாயில்ல, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம எம்பி அதுல இருப்பாரு. டேடே, அங்க இறங்க குளிச்சுக்கிட்டு இருக்காண்டா நம்ம ரூம்மேட். கதவு திறந்திருக்கேன்னு பார்த்தேன். பரவாயில்ல பிரதர், நம்ம ராஜ்யத்துல கதவுக்கெல்லாம் சாப்பாடே கிடையாது. பிரதர் பேர் என்ன? தம்பு. எந்த ஊரு? தஞ்சாவூர். தெரியுது. சார் சார், அது என் பேண்ட் சார். சத்தியமா என் பேண்ட் சார், இப்பதான் அவுத்து வச்சேன். நீ பாத்தியாடா? சொல்றா பிரதர், இது பசி சாம்ராஜ்யம். இங்க என்னது ஒண்ணுதுன்னு பேதமே கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம். பேண்ட் சட்டையில இருந்து பீடி சிகரெட் வரைக்கும், பொட்டியில இருந்து ஜட்டி வரைக்கும், யாரது வேணா எவன் வேணா உபயோகிச்சுக்கலாம். இங்க சொந்தம் கொண்டாடுறதா இருந்தா அது அவங்க பேரை மட்டும்தான். எங்க அப்பா எனக்காகவே தச்ச மாதிரி இருக்கு. சிகரெட் பிடிக்கிறதுண்டா? இல்ல. இல்லையா? கத்துக்க. ஏன்னா இங்க பாதி நேரம் நாங்க சாப்பிடுறது சிகரெட் புகையத்தான். சரி. எதுவா இருந்தாலும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லியிருக்கல. எனக்கு இப்ப பாத்ரூம் வருது, நான் மட்டும் போனா போதும்ல.